Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 6 மூத்த முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலர்கள் சந்தித்ததாகவும் பிரிந்தவர்களை சேர்த்தால்தான் நமக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னதாகவும் சொல்லுகிறேன். அதாவது அது பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் வந்த யூக செய்தி தான். ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்று சொன்னால், சசிகலா அவர்கள் தினகரன் அவர்களையும் நம்ம ஓரம் தள்ளி வச்சிடலாம். ஓபிஎஸ் இருக்காரு, அவரு ராமநாதபுரத்தில் போட்டி போட்டிருக்காரு, ரெட்டலையை மீறி அந்த இடத்துல 2வது இடத்துல வந்திருக்காரு. அப்படின்னா அவரை சேர்த்துப்பதில் என்ன சிக்கல் இருக்குங்க ஐயா? திரு ஓபிஎஸ் அவர்கள் அதே தவறை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ்க்கு இடமே கிடையாது அதிமுகவில். நாங்கள் போட்டியிட்ட இடங்கள் கூடினாலும் குறைந்தாலும் எங்களோடு கூட்டணி அமைத்த மற்ற தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள் போட்டுகிற அந்த தொகுதிகளில் எங்களுடைய ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுது இல்லை, எங்களுடைய ஓட்டு கூட்டணி கட்சிக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அதே போல கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளும் நாங்கள் போட்டியிடுகிற தொகுதிகளில் டிரான்ஸ்பர் ஆகும். எனவே அது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். தற்போது வெற்றி கூட்டணி அமைப்போம்னு சமீபத்தில் வேலூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. வெற்றி கூட்டணி யார் யார் இருக்க வாய்ப்பு இருக்கு? வெற்றி கழகம் இருக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. ஆளுகிற கட்சிக்கு எதிராக மக்கள் திரும்பிவிட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கூட்டணியிலே ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி வெளியிலே வந்து விடுவார்கள். வெற்றி பெறுகிற கூட்டணியிலே அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள தயங்க மாட்டார்கள். எனவே அப்படி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமாகிய திருமிகு செம்மலை அவர்கள் இருந்துள்ளார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நலமா இருக்கீங்களா? நல்ல மகிழ்ச்சி. முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தொண்டர்களுக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் சில முக்கியமான வார்த்தைகளையும் சொல்லியிருக்காங்க. ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியாது, களையும் பயிரும் ஒன்றாக வளர முடியாது, களையும் பயிரும் ஒன்றாக விளந்து வெள்ளாமையாகாது, விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் சேர்ந்து நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை பீடிகைகளாக போட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு பிரிந்து இருப்பவர்கள் நாம் ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்ததாகவும், அதற்கு எடப்பாடி அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் பத்திரிகை செய்திகள் பலமுறை அதை பற்றி ஒரு பெரிய டிபேட்டாகவே போயிருக்கு. மீண்டும் ஒரு முறை அதை தெள்ள தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரிந்து போனவர்களுக்கு இடமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு 6-7 மாதத்திற்கு முன்னாலே பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை 6 மூத்த முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலர்கள் சந்தித்ததாகவும், பிரிந்தவர்களை சேர்த்தால்தான் நமக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னதாகவும் சொல்லுகிறீர்கள். அதாவது அது பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் வந்த யூக செய்தி தான். ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்று சொன்னால், எங்களுடைய பொதுச் செயலாளரை முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் சந்தித்தது உண்மை. அப்பொழுது பேசப்பட்ட பேச்சு என்னவென்றால், எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல், அதாவது கழகத்திற்கு நீங்கள் பொதுச் செயலாளராக உறுதி செய்யப்பட்டு விட்டீர்கள், கழகத்திற்கு நீங்கள் தான் பொதுச் செயலாளர், உங்களை நம்பித்தான் இந்த இயக்கம் இருக்கிறது, உங்களை நம்பித்தான் நாங்களும் உங்களை பின்பற்றுகிறோம். எனவே இந்த இயக்கத்தை காப்பாற்றி இந்த இயக்கத்தை ஆட்சி பொறுப்பில் அமர வைப்பது பொதுச் செயலாளராகிய உங்களுடைய கடமை. அதை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று பேசப்பட்டதாகத்தான் தகவல் வந்தது. இணைப்பு பற்றி எதுவும் பேசப்படவில்லையா? நிச்சயமாக அப்படி வாய்ப்பில்லை. அப்படி இணைப்பு பற்றி நீங்கள் சொல்வதைப் போல இணைப்பை பற்றி பேசியிருந்தால் அதில் அந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டவர்கள் அல்லது சந்தித்தவர்கள் வெளியிலே ஒளிவு மறைவில்லாமல் சொல்லி இருக்கலாம். எனவே அவர்கள் அப்படி ஒன்றும் இதைத்தான் பேசணும் என்று சொல்லவில்லை. ஆனால் பேசியது இந்த நம்முடைய இயக்கம் 2026 தேர்தலில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பை, ஆவலை, அந்த ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அதற்கு உங்களை நாங்கள் பின்பற்றுகிறோம், உங்களுடைய கரத்தை நாங்கள் வலுப்படுத்துகிறோம் என்ற அந்த உறுதிமொழியை சொல்லத்தான் அங்கு அவர்களை சந்திப்பு நடந்ததை தவிர, நீங்கள் சொல்லுவதைப் போல பிரிந்தவர்களை
சேர்க்க வேண்டும் என்று அவரை யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் மாவட்ட செயலாளர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஏற்பட வேண்டிய தேவையும் அவசியம் இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 23% ஓட் பர்சன்டேஜ் அதிமுக வாங்கியிருக்கு. குறிப்பாக தேனியிலையும் அதே போல் ராமநாதபுரத்துலேயும் ஒரு 3வது இடத்துக்கு போகக்கூடிய கட்சி கிடையாது அதிமுக. ஒரு 7 தொகுதிகளில் வந்து டெபாசிட் போயிருக்கு. பல இடங்களில் 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. எல்லாருமே கட்சிக்குள்ளே இருந்தவங்க தான். சசிகலா அவர்கள், தினகரன் அவர்களையும் நம்ம ஓரம் தள்ளி வச்சிடலாம். ஓபிஎஸ் இருக்காரு, அவர் ராமநாதபுரத்தில் போட்டி போட்டிருக்காரு. ரெட்டலையை மீறி அந்த இடத்துல 2வது இடத்துல வந்திருக்காரு. அப்படின்னா அவரை சேர்த்துப்பதில் என்ன சிக்கல் இருக்குங்க ஐயா? அதாவது ஒரு இயக்கம் ஒரு தேர்தலிலே ஒரு தொகுதியிலே போட்டியிடுகிறது. அதை எதிர்த்து அதுவும் அந்த இயக்கத்தினுடைய சின்னமான இரட்டை இலையை எதிர்த்து ஒருவர் போட்டியிடுகிறார். அப்படி போட்டியிடுவதன் மூலம் வாக்குகள் பிரிகிறது. அப்படி வாக்குகள் பிரிகிற போது எங்களுடைய இயக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொல்லுகிற போது, அப்படி போட்டி போடுவதற்கு காரணமாக இருந்தவர்களை சேர்த்து கொண்டால் மட்டும் எப்படி சேர்த்து கொள்ள முடியும்? நாம தானையா விளக்கி வச்சோம் பொதுக்குழுவெல்லாம் கூட்டி. பொதுக்குழுவில் விளக்கப்பட்டதற்கு காரணம் சொல்லியாகிவிட்டது. எனவே செய்த தவறுக்கு அந்த காரியத்தை பொதுக்குழு அந்த முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. அப்படி முடிவு எடுத்த பிறகு அந்த செய்த குற்றத்தை மீண்டும் எப்படி ஏற்றுக்கொண்டு சேர்க்க முடியும்? குற்றம் தானே. கட்சியில் ஒன்றாக பயணித்தவர் தானே அவர். இல்லை, பயணித்தவர்னா கூட ஒருவர் ஒரு கட்சியிலிருந்து விலகுகிறார், ஒருவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்று சொன்னால் அதுவே அந்த கட்சிக்கு இழப்பு என்று சொல்லிவிட முடியாது. அப்படி நீக்கப்பட்டவரை, விலக்கப்பட்டவரை சேர்த்தால்தான் கட்சிக்கு மறுவாழ்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தபோது அவருக்கு இணையான ஒரு தலைவர் ஈவிகே சம்பத் அண்ணாவை விட்டு வெளியேறினார். ஆனால் அப்படி வெளியேறிய பிறகு கூட அண்ணா அவர்கள் பின்னாலே அரசியல் வாழ்விலே வெற்றி பெற்றார். அதுபோல் நம்முடைய பொன்படச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தலைமையிலே இந்த இயக்கம் இயங்குகிற போது அந்த இயக்கத்திலிருந்து நாஞ்சில் மனோகரன் வெளியேறினார். அவர் ஒரு முக்கிய நிர்வாகி, ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தவர். அவர் அவர் விலகிய பிறகும் இந்த இயக்கத்திற்கு தோல்வி ஏற்படவில்லை. புரட்சித் தலைவர் வெற்றி கண்டார். அதே போல் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் எஸ்டிஎஸ் அவர் ஒரு முக்கிய தலைவராக இருந்தார். எங்கள் ஊருக்காரியா? அப்படியா? முக்கிய தலைவராக இருந்தார். அவர் கட்சியை விட்டு வெளியேறினார். அப்படி வெளியேறிய பிறகுதான் புரட்சி தலைவி அவர்கள் பல வெற்றிகளை பெற்றார். எனவே ஒரு இயக்கத்திலிருந்து ஒரு தலைவர் விலகுவதாலோ விலக்கப்படுவதாலோ அந்த கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லிவிட முடியாது. எனவே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த இயக்கத்திற்கு கொள்கைகளுக்கு மாறாக அல்லது இந்த இயக்கத்திற்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய வகையிலே அல்லது இந்த இயக்கத்திற்கு கொஞ்சம் சேதாரம் ஏற்படுகிற வகையிலே அவர் செயல்பட்டதன் காரணமாகத்தான் தொண்டர்கள் அடங்கிய பொதுக்குழு அந்த முடிவை எடுத்தது. எனவே இன்றைக்கு இருக்கிற நிலையில் அதே தவறைத்தான் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். திரு ஓபிஎஸ் அவர்கள் அதே தவறை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ்க்கு இடமே கிடையாது அதிமுகவில். அதாவது அது வந்து பொதுச்செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலையில் வழக்குகள் மேல் வழக்கு போடுவது, தேவையில்லாமல் நீதிமன்றம் படி ஏறுவது, முடிந்த பிரச்சனையை கிளறி விடுவது, ஏதாவது இந்த இயக்கத்திற்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த நிலைப்பிலே தன்னுடைய செயல்பாடுகளை செய்து வருவது, அல்லது ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிற போது இந்த இயக்கத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் சேதாரம் ஏற்பட வேண்டும், நாம் இல்லாத இயக்கம் அது இயக்கமாக இருக்கக்கூடாது, அதை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்ற அந்த கெடுமதியோடு செயல்பட்டால் அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த இயக்கத்தில் எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்திருந்தாலும் எப்படி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அதனால்தான் அவர் விளக்கப்பட்டார். எனவே இதே தவறுகளை, இதே குற்றங்களை அவர் தொடர்ந்து செய்து வருவதால் அவரை மீண்டும் சேர்த்து கொள்வதற்கான மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஐயா, ஒரு 3 எக்ஸாம்பிள் சொன்னீங்கய்யா. அண்ணாவை எக்ஸாம்பிள் சொன்னீங்க, எம்ஜிஆர் சொன்னீங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சொன்னீங்க. அவர்களை முக்கியமானவர்கள் விளக்கப்பட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. ஆனால் சமீபத்தில் தான் அந்த விளக்கம் என்பது நடந்துச்சு.
நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தானே அதிமுக சந்திச்சிருக்கு. தேனிலையும் சரி, ராமநாதபுரத்துலையும் சரி, 3வது இடத்துக்கு அதிமுக போயிருக்கும் போது அதை நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கலாம் இல்லையா? இல்லை, நான் வந்து அந்த வெற்றி வாய்ப்புகளை இழந்ததையெல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் நாங்கள் தோற்றதுண்டு. நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களைத்தான் புரட்சித் தலைவர் ஒரு தேர்தலை பெற்றார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் பல தேர்தல்களில் நீங்கள் சொன்னதைப் போல தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதியில் டெபாசிட் இழந்தோம். அப்படியும் நடந்தது. எனவே 1-2 தேர்தல்களிலே வெற்றி தோல்வியை அதாவது அந்த வெற்றி தோல்வியை வைத்து ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சியை நாம் எடைபோட்டு விட முடியாது. எனவே அந்த வகையிலே இந்த தோல்விகள் எல்லாம் எங்களுக்கு அடுத்து வர தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பதாகத்தான் அந்த வெற்றி வாய்ப்பை இழந்த அந்த நிலைமையை நாங்கள் எடுத்துக்கொள்ளுமே தவிர தோல்வி என்று எடுத்துக்கொள்ள மாட்டோம். இன்னொன்றையும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கேட்கிற அந்த கேள்வியிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற வேண்டும், அந்த இயக்கத்திற்கு தோல்வி ஏற்படக்கூடாது என்ற உங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பதைப் போலத்தான் உங்களுடைய கேள்வி இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட வெற்றியை என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 நிச்சயமாக பெறும். உங்களுடைய ஆசை, உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். தொடர்ச்சி வெற்றி பெறணும், அதுதான் வந்து உங்களுடைய விருப்பம், தொண்டரையாகிய உங்கள் விருப்பம், அதிமுகவுடைய இருக்கும் அந்த விருப்பம் தான் இருக்கும். ஆனாலும் 2019 இந்த தேர்தல் வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அதிமுகவால் பெற முடியல. சமீபத்தில் நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அதிமுகவால் பெற முடியல. அதாவது இந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் நீங்கள் வந்து தொடர்ந்து தோல்வி அடைகிறீர்கள், வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர, நாங்கள் போட்டியிட்ட அத்துணை தேர்தல்களிலும் நீங்கள் வாக்கு சதவீதத்தை பார்க்கிற போது வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டு தான் வருகிறது. இல்லை என்றால் இவ்வளவு பெரிய கூட்டணி அமைத்து திமுக போட்டியிட்ட அந்த சட்டமன்ற தேர்தல் கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியோட தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 75 இடங்களிலே நாங்கள் வெற்றி பெற்று ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரணமான வெற்றி அல்ல. அது ஆட்சி வரும் போகும், அது வேறு. இப்பொழுது எங்களுக்கு 40 இடங்களிலே இடங்களை நாங்கள் கைப்பற்றவில்லை, ஒரு தொகுதி கூட வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் என்னுடைய வாக்கு சதவீதம் சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலிலே எங்களுக்கு வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது, வாக்குகளும் கூடியிருக்கிறது. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டாலும் கூட போன முறை எத்தனை தொகுதிகளில் அதிமுக போட்டி போட்டாங்க, இந்த முறை எத்தனை தொகுதிகளில் அதிமுக போட்டி போட்டிருக்காங்கன்னு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு இருப்பது உண்மைதானே. அதாவது ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிடுகிற இடங்கள் மாறுபடும், கூட்டணிக்கு சில இடங்களை விடும். அப்பொழுது ஒன்றை கவனிக்க வேண்டும், நாங்கள் போட்டியிட்ட இடங்கள் கூடினாலும் குறைந்தாலும் எங்களோடு கூட்டணி அமைத்த மற்ற தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள் போட்டுகிற அந்த தொகுதிகளில் எங்களுடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை, எங்களுடைய ஓட்டு கூட்டணி கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே போல கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளும் நாங்கள் போட்டியிடுகிற தொகுதிகளில் டிரான்ஸ்ஃபர் ஆகும். எனவே அது வந்து ஒரு பரஸ்பரம் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அதனால் அதை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. இப்போ அதாவது நாங்கள் போட்டியிட்ட இடங்கள் குறைவோ கூடுதலோ, நாங்கள் போட்டியிடுற தொகுதியில் நாங்கள் வாங்குகிற வாக்குகள் வாங்குகிறோம். அதோடு நாங்கள் கூட்டணி கட்சிக்கு விடுகிற இடங்களில் அந்த கூட்டணி கட்சி வேட்பாளர் பெறுகிற வாக்குகளும் எங்களுடைய வாக்குகள் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. எனவே அந்த கணக்கைத்தான் தேர்தல் ஆணையம் போடுகிறது. எனவே நான் சொல்லுகிற இந்த கணக்கு நானாக சொல்லவில்லை, தேர்தல் ஆணையமே அந்த எண்ணிக்கை அந்த வாக்கு சதவீதத்தை சொல்லுகிறது. எனவே கூடி வருகிறதை தவிர குறையவில்லை. எனவே எங்களுக்கு வளர்ச்சி வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த வளர்ச்சியானது எங்களுக்கு 2026 தேர்தலில் வெற்றியை கொடுக்குற அளவுக்கு அந்த வளர்ச்சி எங்களுக்கு இருக்கு. அந்த கடிதத்திலையும் ஒரு விஷயத்தை எழுதியிருந்தாங்க, எப்போது தேர்தல் வரும், அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியை எப்போது அமைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும்னு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாரும் ஓட்டு போடுவதற்கு ஆர்வமாக தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் விக்கிரவாண்டியிலையும் அதே போல் சமீபத்தில் நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கையும் நாம் தேர்தலை புறக்கணிச்சிருக்கோமே, நம்ம தேர்தலையே போட்டி போடலையே. அதாவது தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் இடைத்தேர்தலைத்தான் புறக்கணித்தோம். இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஆளுகிற பொறுப்பிலே திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுது ஆட்சி பொறுப்பிலே இருந்தாலும் அவருடைய ஆட்சி காலத்திலே நடக்கிற இடைத்தேர்தலிலே தேர்தல் முறையாக நியாயமாக நடப்பதில்லை, ஜனநாயக முறைப்படி நடப்பதில்லை. எனவே நாங்கள்
எங்களுடைய தலைமை எடுத்த முடிவு, வீணாக நம்முடைய சக்தியை ஏன் வீணடிக்க வேண்டும்? நாம் இன்னும் ஓராண்டு தான் பொது தேர்தலுக்கு இருக்கிறது. எனவே அந்த ஓராண்டிலே நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ளலாம். எனவே நம்முடைய சக்தியை இந்த இடைத்தேர்தலை வீணடித்து விரயம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி எங்களுடைய இலக்கு 2026, எங்களுடைய லட்சியம் ஆட்சியை அமைக்க வேண்டும், எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும், இதுதான் எங்களுடைய லட்சியமாக இருக்கிறது. எனவே இந்த ஓராண்டு காலத்தில் நாங்கள் அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்கு தான் அந்த தேர்தலை தவிர்த்தமே ஒழிய தேர்தலை கண்டு பயமோ அல்லது அச்சமோ எங்களுக்கு இல்லை என்பதுதான் அந்த நிலைப்பாட்டினுடைய அர்த்தம். 2024 மெகா கூட்டணி அமைப்போன்னு ஐயா அவர்கள் சொன்னார். மெகா கூட்டணியும் அமைக்க முடியல. தற்போது வெற்றி கூட்டணி அமைப்போன்னு சமீபத்தில் வேலூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. வெற்றி கூட்டணி யார் யார் இருக்க வாய்ப்பு இருக்கு? வெற்றி கழகம் இருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்போ நீங்கள் இதற்கு முன்னாலே முதல் கேள்வியிலே சொன்னீர்கள், இவருடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்திலே எங்கு சென்றாலும் மக்கள் ஆர்ப்பரிப்பு அதிகமாக இருக்கிறது, ஆரவாரம் இருக்கிறது, ஆதரவு பெருகி வருகிறது என்று சொன்னார். அதை கண்கூடாக எங்களுடைய பொதுச் செயலாளர் பயணம் செய்கிற போது மக்களிடம் கண்ட எழுச்சியைத்தான் அந்த கடிதத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் கடலூருக்கு பயணம் செய்கிறார். அரசு நிகழ்ச்சியிலே கலந்து விடுகிறார், பொது நிகழ்ச்சியிலே கலந்து விடுகிறார். அப்பொழுது 2 நிகழ்ச்சி நடக்கிறது. ஒன்று அந்த இந்த கட்சி நிகழ்ச்சியோ அல்லது அரசு நிகழ்ச்சியோ கலந்து கொள்ளுகிறார். அந்த கலந்து கொள்வதிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடிய நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற அந்த பாட்டை முழுமையாக பாடுகிறார். அப்படி பாடிவிட்டு எங்களுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொன்னால் என்ன அவருக்கு ஆகிவிடுமோ தெரியவில்லை, இது வாலி எழுதிய பாடல் என்று சொல்லி அந்த பாட்டை முடிக்கிறார். ஆனால் அவருடைய அந்த 1 மணி நேர பேச்சிலே எதற்கும் கைத்தட்டாத மக்கள் அந்த பாட்டை பாடியவுடன் கைத்தட்டுகிறார் என்று சொன்னால் ஆதரவு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடிய அந்த பாட்டுக்கா அல்லது மேடையிலே பாடிய ஸ்டாலினுக்கா பாராட்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்னாலே வழியிலே ஒரு நரிக்குறவர் காலனியை தாண்டி போகிறார். அப்பொழுது நரிக்குறவர்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். அந்த நரிக்குறவர் வரவேற்பிலே அந்த ஊர் பெரியவர் ஒரு 2 மணமக்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை வைக்கிறார். இவர் மகிழ்ச்சியோடு இறங்கி அந்த மணமக்களை வரவழைத்து மாலையை கொடுத்து மாற்றிக்கொள்ள செய்து தாலியை கொடுத்து கட்டச் சொல்கிறார். அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் மணமக்கள் வாழ்க என்றுதான் பொதுவாக சொல்லுவார்கள். ஆனால் அந்த பாமர மக்கள், படிப்பறிவில்லாத அந்த மக்கள் அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் எம்ஜிஆர் வாழ்க, புரட்சி தலைவி வாழ்க என்று அவர் நடத்திய அந்த நிகழ்ச்சியிலே மகிழ்ச்சி ஆரவாரம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பது இந்த 2 நிகழ்ச்சியை சான்று. அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லுகிறார். மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி மீது இருக்கிற வெறுப்பின் காரணமாக அந்த ஆதரவு எங்களுக்கு திரும்பி இருக்கிறது என்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். நீங்கள் இன்னொன்றை சொன்னீர்கள், இதுபோன்று மெகா கூட்டணி அமைப்போம் என்ற அந்த நம்பிக்கை எப்படி உங்களுக்கு வந்தது? அப்படின்னால் சில கட்சிகளை கூட நீங்கள் குறிப்பிட்டு அவர்கள் உங்களோடு இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கூட கேட்டீர்கள். நிச்சயமாக 2 கருத்து. ஒன்று, திமுக கூட்டணி கட்சிகள் கூட வெளியேறலாம், கூட்டணி கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிர் மனநிலையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் பல கட்சிகள் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் ஆளுகிற கட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் தனித்து போட்டியிட்டால் வாக்குகள் சிதறி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வழிவகுத்து விடும். அதை எல்லா தலைவர்களும் உணர்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே பிரதான கட்சி எது என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இப்படி கூட்டணி அமைகிற போது நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை தாங்கும். அந்த கூட்டணி தலைவராக எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தான் இருப்பார். எனவே இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தால்
எனக்கு என்னுடைய அனுபவத்திற்கு, என்னுடைய அரசியல் அனுபவத்திற்கு நான் என்னுடைய கருத்து சரியாக இருக்குமே. ஆனால் பல கட்சிகள் எங்களுடைய கூட்டணியிலே சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. யார் யார் இருக்குல்ல, அதான் சொல்கிறேன், வாய்ப்பு இருக்கிறது. இப்போ எங்கள் பொதுச்செயலருக்கு இருக்கிற ஒரு நிலைப்பாடு எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், அப்படி எங்களுடைய கூட்டணியிலே சேர்கிற எந்த கட்சியை சேர்த்து கொள்வது, எந்த கட்சியை கைவிடுவது, அதாவது பிக் அண்ட் சூஸ் என்று சொல்லுவாங்க. பிக் அண்ட் சூஸ். அது மாதிரி அந்த எந்த கட்சியை நாங்கள் தேர்ந்தெடுப்பது என்ற பொதுச் செயலாளர் தான் அந்த முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இப்பொழுது இருக்கிறார். எங்களுடைய பொதுச் செயலரை பொறுத்தவரையில் எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிற, எங்களுக்கு ஒத்து வருகிற, எங்களுடைய கொள்கைக்கு ஏற்றவர்களாக, எங்களோடு அனுசரித்து வருகிறவர்களாக அப்படிப்பட்ட கட்சிகளைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும். அப்படி பல கட்சிகள் எங்களோடு சேருவதற்கு முன் வந்தாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் யாரை சேர்த்து கொள்ள வேண்டும், யாரை சேர்த்து கொள்ளக்கூடாது என்பது தீர்க்கமாக அவர் முடிவெடுப்பார். அந்த முடிவு சரியான முடிவாக இருக்க வேண்டும். திமுக கூட்டணி உடையலாம்னு சொல்ல வரீங்க. திமுக கூட்டணி கட்சிக்குள்ளார இந்த ஆட்சியின் மீதும் திமுகவின் மீது அதிருப்தி இருந்தாலும் அறிக்கைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனாலும் எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்குங்கிற வார்த்தையை அடிக்கடி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி உடையுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குன்னு பல மூத்த பத்திரிகையாளர்களும் இதை பத்தி கருத்து சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கின் மீது மாற்று கருத்து, மாற்று சிந்தனை உள்ள பல கட்சிகளும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாஜக இருக்காங்க, பாமக இருக்காங்க. சமீபத்தில் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்னுடைய அரசியல் எதிரின்னு திமுகவை தான் குறிப்பிட்டாரு, அதிமுகவை எதுவுமே சொல்ல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல யார் யாரெல்லாம் நம்ம கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு? அதான் இப்போ நீங்கள் சொல்கிற அத்தனை கட்சிகளுமே எங்களோடு கைகோர்க்க தயாராக இருப்பார்கள். அதை தான் நான் சொன்னேன். எங்கள் பொதுச் செயலர் அதில் எந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறது, எங்களுடைய கொள்கைக்கு, எங்களுடைய நிலைப்பாட்டிற்கு எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த கட்சிகளாக பார்த்து நிச்சயமாக அப்படித்தான் அந்த தேர்வு இருக்கும். இப்போ உதாரணமாக சொல்கிறேனே, பாஜக உங்க கூட்டணிக்கு ஆசைப்படுறாங்களா? இல்லை, அது அவருடைய நிலைப்பாட்டை பற்றி எங்களுக்கு தெரியாது. அவருடைய நிலைப்பாடு இன்னும் வெளிவரவில்லை. அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எனவே அதை பற்றி இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாமகவும் எப்பொழுதும் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மனநிலையில் இருக்கிற கட்சி தானே. நாங்களும் ஏற்கனவே பாமகவோடு சேர்ந்து பல தேர்தலை சந்தித்திருக்கிறோம். 2021 தேர்தலில் நிச்சயமாக அவர்கள் வந்தாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் பரிசீலனை செய்வார். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது பல கட்சிகள், அதாவது திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அந்த கட்சிகள் வாக்குகள் சிதறக்கூடாது என்ற அந்த ஒரு ஒற்றை இலக்கோடு எங்களோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிற நிலையில் இப்பொழுது ஒரு ஸ்வீட் கடைக்கு போகிறோம். ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்லான்னு நாங்கள் பிரியப்படுறோம். சரி, எல்லா ஸ்வீட்டுமே எடுத்துக்கு சாப்பிட முடியும். நமக்கு பிடித்தமான, நமக்கு தேவையான அந்த ஒரு இனிப்பை தான் நாம் எடுத்து சாப்பிட முடியும். அது மாதிரி எங்களுடைய தலைவர் பல கட்சிகள் எதிரான மனநிலை இருந்தால் கூட எந்த கட்சிகளை தேர்ந்தெடுக்கணுங்கிறத எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய கட்சிக்கு ஏற்ற, எங்களுடைய கட்சி தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிற, எங்களுடைய ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாக பார்த்து நிச்சயமாக அப்படிப்பட்ட தேர்வாகத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய தேர்வு இருக்கும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, எங்களுடைய கருத்தாக. வேலூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படிங்கிற வார்த்தையையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன் வச்சிருந்தாங்க. இதை யாருக்கு கொடுத்துருக்கிற சிக்னலாக நாம் எடுத்துக்கலாம்? இல்லை, அதாவது பொதுவான கருத்து அது. அதாவது சில கட்சிகள் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும் என்ன சொல்லுகிறார்கள்? கொள்கை கூட்டணி என்று சொல்லுகிறார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ காங்கிரஸுக்கு என்ன கொள்கை இருக்குது, திமுக என்ன கொள்கை இருக்குது? மொழி கொள்கையிலே ஒத்து போவார்களா? இப்போ கூட செல்வ பெருந்தகை சமீபத்தில் சொன்னார், கச்சத்தீவை மீட்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வற்புறுத்தினால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறாரே. அது மட்டுமல்ல, உயர்கல்வியை, இப்போ கல்வி மாநில பட்டியலில், மாநில பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்று என்கிற நிலைப்பாடு தான் திமுகவுக்கும் அண்ணா திமுக. ஆனால் இதே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் என்ன சொல்லுகிறார்? உயர்கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு போக வேண்டும், மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி கொள்கை ஒத்து போகிறது?
நாம் வந்து நதிகளை இணைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் நதி இணைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். காரணம் சுற்றுச்சூழல் கெட்டுவிடும் என்று சொல்லுகிறார். இப்படி பல இதில் மாறுபட்டு இருக்கிறார்கள். இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் எந்த இதோடு ஒத்துப்போடுங்க? இந்த வேங்கவயல் பிரச்சனையிலேயே விசிகா வந்து எதிர்ப்பை தானே தெரிவித்தது. கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த ஒரு நாள் வேலை 12 மணி நேரம் வேலை போட்ட சட்டத்துக்கு பயங்கரமாக எதிர்த்தது. என்ன கொள்கை? ஆனால் பேசுவது ஏதோ கொள்கை கூட்டணி சொல்கிறார். அதுதான் நான் எங்களுடைய தலைவர் என்ன சொன்னதால் தேர்தலில் கூட்டணி அமைப்பது அது தேர்தல் கூட்டணியாகத்தான் இருக்குமே தவிர கொள்கை கூட்டணியாக இருக்காது. ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். 1967 அண்ணா மிகப்பெரிய கூட்டணி அமைத்தார். ரெயின்போ கூட்டணி. ஆமாம், ரெயின்போ கூட்டணி. சுதந்திரா கட்சி, ராஜாஜி தலைமையிலான சுதந்திரா கட்சி இருந்தது, கம்யூனிஸ்ட் இயக்கம் இருந்தது, ஃபார்வர்ட் பிளாக் இருந்தது, மாப்போசி, ஆதித்யநாத் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் அது தேர்தல் கூட்டணியாகத்தான் இருந்தது. தேர்தல் முடிந்து அந்த கூட்டணியுடைய நோக்கமான காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தினார்கள். அப்படி வீழ்த்திய பிறகு தேர்தல் முடிந்து 15 நாட்கள், எண்ணி 15 நாட்கள், மூதறிஞர் ராஜாஜி என்ன சொன்னார்? எங்களுக்கும் திமுகவுக்கும் இருந்த தேர்நிலவு முடிந்து விட்டது என்று சொன்னார். தேர்தலோடு முடிந்து விட்டது, எங்களுடைய லட்சியம் வெற்றி பெற்று விட்டது, இனிமேல் எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை, நாங்கள் எதிர்க்கட்சியாகத்தான் சட்டமன்றத்திலே செயல்படுவோம் என்று பகிரங்கமாக அறிவித்தார். அதுதான் அரசியல் தலைவர்கள் நினைத்து பார்க்க வேண்டியது. அப்படித்தான் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். ஏதோ வந்து விட்டது, அதாவது சேர்ந்து விட்டோம் என்பதற்காக ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளுக்கெல்லாம் ஜால்ரா போடுவது அல்லது அவர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் கண்மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயம்? வேங்கை வயலுக்கு எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், விசிகாவை எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் என்ன ஆனது? நிலைமை மாறிவிட்டது. வன்கொடுமை சட்டத்தின் தடுப்பு சட்டத்தின் கீழ் போட்ட வழக்கு ஒரு சாதாரண குற்றவியல் வழக்காக நீர்த்து போய்விட்டது. அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. விசிக தலைவர் திருமாவளவன் என்று சொல்லுகிறார், இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, மீண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே தவிர ஏன் அதை வெளியில் வந்து அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடாது? ஏதோ ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், போராட்டம் நடத்துகிறோம் என்று சொல்லுகிறாரே தவிர ஆளுகிற கட்சி செய்கிற தவறுகளுக்கு இவர் மௌனம் சாதிக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் பாஜகவை எதிர்ப்பதில் தீவிரம் காட்டுகிறார்கள். எனவே இது வந்து இந்த கூட்டணி தர்மத்திற்கே இது வந்து ஒரு சரியாக படவில்லை. ஆக அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இப்படியே தேர்தல் வரை அல்லது இன்று வரை அப்படி இருந்தாலும் தேர்தல் நெருங்க இப்பொழுது சென்ற தேர்தலிலே மக்கள் நல கூட்டணி அமையவில்லையா? கூட்டணியிலிருந்து பிரிந்து தானே மக்கள் நல கூட்டணி அமைத்தார்கள். அப்போ ஆளுங்கட்சி மீது இருக்கிற அந்த அதிருப்தியின் காரணமாகத்தானே சென்றார்கள். எனவே அப்படி தேர்தல் நெருங்க மக்களுடைய மனநிலையை பார்ப்பார்கள். பல அரசியல் தலைவர்கள் மக்களுடைய மனநிலையை, மக்களுடைய பல்ஸை பார்ப்பார்கள். அந்த தேர்தல் நேரத்தில் ஆளுகிற கட்சிக்கு எதிராக மக்கள் திரும்பிவிட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கூட்டணியிலே ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி வெளியிலே வந்து விடுவார்கள். வெற்றி பெறுகிற கூட்டணியிலே அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள தயங்க மாட்டார்கள். எனவே அப்படி வாய்ப்புகள் இருக்கிறது. இது பல தேர்தலில் நான் பார்த்தது தான். அப்படியும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இப்பொழுது ஏதோ திமுக கூட்டணி கட்சிகள் இன்டாக்டாக இருக்கிறோம் என்று இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தேர்தலுக்கு ஒரு 2-3 மாதத்திற்கு முன்னால் தான் அவரவர்கள் நிலைப்பாடு என்னவென்று தெரியும். தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு கட்சிகள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்க ஒரு கோஷத்தை முன்வைக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு, கூட்டணி ஆட்சியில் நாங்கள் பங்கு பெறுவோம்னு சில கட்சிகள் சொல்கிறாங்க. அந்த கூட்டணி ஆட்சி கான்செப்ட் அதிமுக எப்படி பார்க்குது? இல்லை, ஒரு அரசியல் கட்சிகள் ஆரம்பிப்பதே ஆட்சியை பிடிப்பதற்கு அந்த ஆசையில் தான், அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற அந்த அதாவது இப்படி கூட்டணியிலே அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிற அரசியல் கட்சிகள், அதனுடைய தலைவர்கள், அவர்கள் மீதே நம்பிக்கை இல்லை. நாம் தனித்து நின்றால் வெற்றி பெற மாட்டோம், தனித்து ஆட்சி அமைக்க முடியாது, ஏதோ ஒன்றோடு ஒரு கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தால் அதில் பங்கு கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதில் தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கூட அவர்கள் வெளிப்படுத்தலாம். அதில் தவறில்லை என்று சொல்ல முடியாது. அதாவது கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கிற போது அந்த ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இருக்கும். ஆனால் அது கட்டாயம் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு அரசியல் வரலாறு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தால் இதுவரை கூட்டணி ஆட்சி அமைந்ததாக வரலாறு இல்லை.
கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கூட மைனாரிட்டி சர்க்காரைத்தான் அவர் நடத்தினார். 2006-11. ஆமாம். அப்பொழுது வந்து காங்கிரஸ் வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கலைஞர் உருவாக்கினார். ஆக வெளியிலிருந்து கூட ஆதரவு கொடுத்தார்கள். எனவே ஆட்சியிலே அதிகாரத்திலே பங்கு இருக்க வேண்டும் என்று பேசினாலும் நாளைக்கு அதாவது அறுதி பெரும்பான்மையோடு ஒரு கூட்டணி கட்சிக்கு தலைமை தாங்குகிற கட்சி இடங்களை பெற்ற பிறகு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற போது அந்த அப்படி சொல்லி கொண்டிருந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் அதை கிளைம் செய்ய மாட்டார்கள், அதை வற்புறுத்த மாட்டார்கள். காரணம் ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டி இருப்பதாலே அவர்கள் ஆதரவு தான் தெரிவிப்பார்களே ஒழிய ஆட்சியிலே பங்கு கேட்கிற வாய்ப்பு இருக்காது. அது இப்பொழுது நம்மாலே யூகிக்க முடியாது, சொல்ல முடியாது. தேர்தல் முடிந்த பிறகுதான் அது பேசப்படும். எனவே அந்த நிலையில் இப்பொழுது பேசுகிற பேச்சை ஒரு உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியாது. கட்சிக்குள்ளேயும் ஒரு பல்வேறு நெருக்கடிகள். மூத்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அதிருப்தியின் குரலாக, அதெல்லாம் உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு தலைமை கழகத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் விழா, அந்த விழாவுக்கும் செங்கோட்டையன் அவர்கள் வரல. ஒரு பொதுக்கூட்ட மேடையில் கட்சியினுடைய எல்லா பேரையும் கிட்ட ஒரு 11 நிமிஷம் வரைக்கும் படிக்கிறாங்க. அதில் பொதுச் செயலாளர் பேரை சொல்லவில்லை. இருந்தாலும் பொதுச் செயலாளரின் ஆணைக்கு இணங்க இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, அதில் பேசிக்கிட்டு இருக்கோன்னு, அதில் பேசுகிறேன்னு சொல்கிறாரு. என்ன நடக்குது? ஏன் வந்து ஒரு செங்கோட்டையனே அந்த பொதுக்கூட்டத்திலே சொல்லிவிட்டார். பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு பேட்டியும் கொடுத்து விட்டார். நான் எல்லா பேர்களையும் வாசித்தேன். பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் என்று நான் பெயரை சொல்லாமல் அதை சொல்லியிருக்கிறேன். அவருடைய பதவியை சொல்லி அவரை நான் வழிமொழித்திருக்க அது பேசினேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நான் கூட என்னுடைய பொதுச் செயலாளரை விட நான் வயதிலே மூர்த்தவன். நான் அவருடைய பெயரை சொல்லி கூட அழைக்கலாம், அவரோடு வருத்தப்பட மாட்டார். காரணம் அவரை விட வயதிலே மூர்த்தவன். ஆனால் நான் அவருடைய அந்த பதவி, பொதுச் செயலாளர் பதவி, முன்னாள் முதலமைச்சர் இருக்கிற முறையில் மரியாதையோடு இன்னும் நான் அவருடைய பெயரை உச்சரித்ததில்லை. எதிர்கட்சி தலைவர் என்று தான் சொல்லுவேன், எடப்பாடியார் என்று தான் சொல்லுவேன், பெயரை உச்சரிக்க. இது வந்து ஒரு நாகரிகம், மரியாதை. எனவே அவரே அப்படி சொல்லிவிட்டார். எனவே அந்த நிலைமை அதற்கு ஏதாவது ஒரு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது தவறு. அவர் இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு, அம்மாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்று கேட்கிறீர்கள். அவர் ஒரு மாவட்ட செயலாளர். திரு செங்கோட்டையன் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர். எனவே அந்த மாவட்டத்திலே பல்வேறு இடங்களிலே அம்மாவினுடைய பிறந்த நாளை கட்சி அமைப்புகள் கொண்டாடி கொண்டிருக்கும். அதிலே அவர் கலந்து கொள்வார். இப்பொழுது நான் அமைப்பு செயலாளர், எனக்கு என்னுடைய மாவட்டத்திலே வேலை இல்லை. என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் அங்கே பார்த்துக் கொள்கிறார்கள். எனவே நான் தலைமைக்கு வந்திருக்கிறேன். அதுதானே தவிர மாவட்ட கழக செயலாளர்கள் இங்கு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டால் அங்கே மாவட்டத்திலே நடக்கிற அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் சரியாக அமையாது. எனவே அந்த மாவட்டத்திலே கலந்து கொள்கிற நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொள்கிறார். எனவே செங்கோட்டையன் அவர்கள் எந்த அதிருப்தியோடும் கிடையாது. கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இருக்கிறார், பொதுக்கூட்டங்களிலே கலந்து கொண்டு இருக்கிறார். அவர் எந்த நிலையிலும் கட்சிக்கு எதிராகவோ அல்லது மாறுபாடாகவோ அவர் நடந்து கொள்ளவில்லை. காரணம், அவர் ஒரு மூத்த நிர்வாகி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீதும் புரட்சித் தலைவர் அம்மா மீதும் என்னுடைய பொதுச் செயலாளர் மீதும் மிகுந்த மரியாதையும் பற்றும் பாசத்தையும் வைத்திருப்பவர். அவர் எல்லளவும் கட்சிக்கு மாறாக, அந்த கட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் எல்லளவும் அவருடைய மனதிலே இருக்காது. நாமளும் களத்துக்கு போய் விசாரிக்கும் போது செங்கோட்டையன் அவர்களுக்கு எதிராக மனநிலையில் இருப்பவர்களுக்கு பதவிகள் கொடுத்துருக்காங்க. சில பல விஷயங்களை வந்து அவருடைய பேர் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தமிழ்நாடு முழுக்க இந்த கலாய்வு கூட்டம் நடந்துச்சு. அந்த கலாய்வு கூட்டத்திற்கு பேரில் வந்து ஐயா செங்கோட்டையன் அவருடைய பேரில் எடப்பாடி அவர்கள் மீது சின்ன சின்ன கோபங்கள் இருப்பதாக நமக்கு தெரியுது. அந்த கோபங்கள் எல்லாம் நியாயமானது தானே? ஐயோ, அது நியாயப்படுத்தவே முடியாது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் ஒன்றே சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து பொறுப்பாளராக என்னை போட்டிருக்காங்க. காரணம் அமைப்பு செயலாளர். அதனால் என்னை திருச்சி தெற்குக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி தலைமை கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகளை பல்வேறு மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. இன்றைக்கு ஏன் திரு செங்கோட்டையன் போடவில்லை என்று சொன்னால், அவர் அங்கே மாவட்ட செயலாளர். ஆக ஒரு பொறுப்பாளர் வெளியிலிருந்து வருகிற போது மாவட்ட செயலாளர் அந்த பொறுப்பாளரோடு இருந்து அந்த மாவட்டத்திலே நிர்வாகிகளை நியமிப்பது, இந்த தலைமை சொல்லுகிற அந்த பணிகளை, தேர்தல் பணிகளை செய்வதற்கு அவர் அங்கே இருந்தாக வேண்டும். எனவே ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மாநில அளவிலே அல்லது வேறு மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக போட முடியாது. எனவே தான் அந்த அவருடைய அங்கே இடம்பெறவில்லையே தவிர வேறு காரணம் அல்ல.
ஆனால் பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விடுபட்டது போல தெரிகிறது. எடப்பாடியார் மீது வருத்தம் இல்லை அவருக்கு? நிச்சயமாக வருத்தம் இல்லை, நிச்சயமாக எந்த வருத்தமும் கிடையாது. இன்னொன்று சொல்லுகிறீர்கள், அவருக்கு எதிராக இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி என்று சொல்லி கட்சியில வேண்டியவர்கள் வேண்டாது என்ற அந்த பாகுபாடை பார்க்கக்கூடாது. எனக்கு ஒருவர், எங்களுடைய மாவட்டத்திலே ஒருவர் வேண்டாதவராக எனக்கு இருக்கலாம். ஆனால் அவர் கட்சிக்கு பயன்படுபவராக இருந்தால் என்று எனக்கு எதிரானவரே என்று அவருக்கு பதவி கொடுக்காமல் இருக்க முடியாது. எனவே பொதுச் செயலாளரை பொறுத்தவரையிலே ஒரு தாயுள்ளத்தோடு அனைவரையும் அணைத்து செல்கிறார். அவரை ஒரே கண்ணோட்டத்துடன் பார்க்கிறார். கீழ்மட்டத்திலே ஒருவருக்கொருவர் கருத்து மாறுபாடு இருந்தாலும் எங்களுடைய பொதுச் செயலாளரை பொறுத்தவரையில் அனைவரையும் அரவணைத்து செல்கிற அந்த ஒரு உயர்ந்த நிலையில்தான் அவர் தன்னை தொண்டர்களுக்கு தலைவராக இருக்கிறாரே தவிர அது பிரித்து பார்ப்பதில்லை. எங்களுக்குள் சில கீழ்மட்டத்திலே ஒரு வேண்டியவர் வேண்டாதவர் என்று இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளரை பொறுத்தவரையில் அத்துணை தொண்டர்களும் அவருக்கு பிள்ளைகள் போலதான். அத்துணை தொண்டர்களுக்கும் அவர் ஒரு தாய் போன்றவர் தான். என்னுடைய கடைசி கேள்விங்கய்யா, தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் சமீப நாட்களாக இந்த மும்மொழி கொள்கை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பல திட்டங்களை தமிழ்நாடு அரசுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. பிஎம்ஸ்ரீ பள்ளி, அதே போல் மும்மொழி கொள்கை, இதில் எல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு அதில் ஒரு உடன்பாடு கிடையாது. நீ அதை அமல்படுத்தினாதான் அவங்களுக்கு கல்விக்கான நிதியை கொடுப்பேன்னு சென்டரை வற்புறுத்துறாங்க. நீங்கள் பண்ணாதான் நான் உங்களுக்கு பணம் தருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வற்புறுத்துறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மத்திய அரசு இது மாதிரி அவன் அந்த பிஎம்ஸ்ரீ பள்ளியை ஆரம்பித்தால்தான், அல்லது எங்களுடைய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான், அல்லது அவருடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் பணத்தை விடுவிப்போம், பணம் கொடுப்போம் என்று சொல்லுவதெல்லாம் உள்ளபடியே அது ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருக்க முடியாது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அப்படி சொல்லுவது உள்ளபடியே அவர் வகிக்கிற பதவிக்கு அழகல்ல. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மத்திய அரசாங்கத்துடைய கொள்கை, அது காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும், மும்மொழி கொள்கை, ஹிந்தி, ஆங்கிலம், பிராந்திய மொழி. தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கை பேரறிஞர் அண்ணா அவர்கள் 68 கொண்டு வந்த சட்டத்தின்படி இருமொழி கொள்கை, தமிழ், ஆங்கிலம். ஆக நாங்கள் இதை பின்பற்றுகிறோம், அதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். எனவே சட்டத்தை வேண்டுமானால் அமல்படுத்துவதற்கு முயற்சிக்கலாமே தவிர கொள்கையை ஒருவர் மீது ஒருவர் திணிக்க முடியாது. உதாரணத்திற்கு கொண்டு சொல்லுகிறேன். நான் கல்வி அமைச்சராக இருந்தேன். அம்மா அவர்கள் முதலமைச்சர். அப்பொழுது இந்த நவோதயா பள்ளி என்று ஒரு பள்ளிகளை மாநிலங்களுக்கு மாவட்டத்திற்கு ஒன்று கொடுத்தார்கள். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அதில் இந்தி கட்டாயம். எனவே அது எங்களுடைய இருமொழி கொள்கைக்கு ஒத்து வராது என்பதாலே நாங்கள் அந்த நவோதயா பள்ளி ஆரம்பிப்பதை தவிர்த்தோம். அதற்கு அனுமதிக்கவில்லை. இன்று வரை நவோதயா பள்ளி தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் அதான் தெரிஞ்சுக்கணும், அப்பொழுது இருந்த மத்திய அரசு நவோதயா பள்ளியை தமிழ்நாடு ஆரம்பிக்கவில்லை, துவக்கவில்லை என்பதற்காக, ஏற்றுக்கொள்ளவில்லையே என்பதற்காக ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் கொடுக்க வேண்டிய நிதியை அவர்கள் நிறுத்தவில்லை, கொடுத்தார்கள். எனவே சுமூகமாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது பிடிவாதமாக நீங்கள் பிஎம்ஸ்ரீ பள்ளியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் அந்த மொத்த பணத்தையும், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற மொத்த நிதியையும் கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். இது தவறான போக்கு. காரணம் என்று சொன்னால், நாங்கள் பிஎம்ஸ்ரீ பள்ளியை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி தான் ஆரம்பிக்கிறார்கள். ஆக அந்த ஒரு 30-32 பள்ளிகளுக்கு உரிய நிதியை வேண்டுமானால் நிறுத்திக் கொள்ளுங்கள். மற்ற காரியங்களுக்கு கொடுக்க வேண்டிய, கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அவர்கள் கொடுக்க வேண்டும், கட்டாயம். எனவே இதை வாதாடி பெற வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. இதோ மேடையிலே பேசிவிட்டு நீ ஏற்றுக்கொள்ள மாட்டோம், 10,000 கொடுத்தாலும் கையெழுத்து போட மாட்டோம், அதாவது வீராப்பு பேசி பிரயோஜனம் இல்லை. மத்திய அரசாங்கம் வாதாடி பெற வேண்டும், மாநில அரசுடைய கடமை அது. இல்லை என்று சொன்னால் வழக்காடி பெற வேண்டும், நீதிமன்றம் செல்ல வேண்டும். நீதிமன்றம் சென்று நமக்கு இருக்கிற அந்த நியாயத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு வழி இருக்கிறது. இன்றைக்கு என்னதான் அவர்கள் மும்மொழி கொள்கையை சொன்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அது உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறேன். 1963 அலுவல் மொழி சட்டம் என்ற ஒரு சட்டம் நாடாளுமன்றத்திலே உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சட்டத்திற்கு 1976 விதிகள் வகுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த விதிகளிலே தெளிவாக இந்த பிரியாம்பிள்,
அந்த முகப்புரையில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த ரூல்ஸ், அதாவது 1963 தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டினுடைய விதிகள் அடங்கிய அந்த 1976 அந்த விதிகளிலே அந்த முகப்புரையில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ரூல்ஸ் shall be extend to the whole of India except தமிழ்நாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாது. தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதல்ல, தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டாகிவிட்டது. எனவே இந்த நிலையில் தர்மேந்திர பிரதான் இது ஏன் சொல்லுகிறார், தெரிந்து சொல்லுகிறாரோ தெரியாத சொல்லுகிறாரோ, ஒரு நாடாளுமன்ற சட்டம் இப்படி இருக்கிறது என்பதை அறிந்து பேசுகிறாரா என்று கூட தெரியவில்லை. ஆக இதை கட்டாயப்படுத்த முடியாது. எங்களுடைய வழி தனி வழி, உங்களுடைய வழி தனி வழி. நீங்கள் மும்மொழி கொள்கையை உங்களுடைய பள்ளிகளிலே கேந்திர வித்யாலயம் வைத்திருக்கிறீர்கள், சிபிஎஸ்சியிலே வைத்திருக்கிறீர்கள், வைத்துக் கொள்ளுங்கள். ஆக இந்தி படிப்பதற்கு தமிழ்நாட்டில் யாரும் தடையாக இல்லை, எந்த அரசாங்கமும் தடையாக இல்லை. ஆக மும்மொழி கொள்கையை நீங்கள் உங்களுடைய அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்பது எங்கள் நிலைப்பாடு. எனவே நிதியை கொடுக்க மறுப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வாதாடி பெறுவதற்கு வழி இருக்கிறது. அதை திமுக அரசு செய்ய வேண்டுமே தவிர அது அந்த மோதல் போக்கோடு அவர்களுக்கு அது ஏட்டிக்கு போட்டியாக சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது. வாதாடி பெற வேண்டும், இல்லை என்றால் வழக்காடி பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ரொம்ப நன்றிங்க ஐயா. தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சிமலை. நன்றி.